கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். இந்த வசனம் ரோமாபுரியில் உள்ள சபைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதின கடிதத்தில் நிருபத்தில் இந்த வார்த்தையை அவர்களுக்கு எழுதுகிறார். அதாவது உங்கள் சபையை துன்பப்படுத்துகிறாங்களா, அவர்களை நேசியுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, அவங்கள சபிக்காதீங்க அப்படின்னு. அதுபோல தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்று இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் நம்மை துன்பப்படுத்தலாம், நம்மை நிந்திக்கலாம், வீணான பழிகளை நம்மேல் போடலாம், இல்லை நமக்கு முகாந்திரம் இல்லாமல் நமக்கு ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து நம்மை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நிச்சயமாக இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அவர் 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 தேவனாக இருந்தும் அவருக்கே அவர் இந்த பூமியில் வாழும்போது அவரையே துன்பப்படுத்தி கொண்டிருந்தாங்க, அவரை குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருந்தாங்க, அவரை குறை சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்படி அவரையே சூழ்ந்திருக்கும் போது மந்திரங்களாகிய நமக்கு நிச்சயமாய் நம்மை துன்பப்படுத்துறவர்கள், நம்மை குற்றப்படுத்துறவர்கள், வீண் பழியை சுமத்துறவர்கள் நிச்சயமா இந்த பூமியில் நம்மை சுற்றி இருப்பார்கள். நாம் அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது கர்த்தருடைய விலையேற பெற்ற அன்பு, அவர் இயேசு கிறிஸ்து நம்மேல் பாராட்டின அன்பு அவ்வளவு பெரியது. தன் ஜீவனை கொடுத்து நம்மேல் அன்பு பாராட்டினார். அந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் அவருடைய அன்பு ஊற்றப்பட்டதுனால நம்ம அந்த அன்பின் விளைவாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மை அப்படி செய்கிறவர்களை, நம்மை துன்பப்படுத்துறவர்களை, பகைக்கிறவர்களை, வீணான பழிகளை போடுகிறவர்களை, குற்றம் சுமத்துறவர்களை, குறை சொல்றவர்களை நாம் நேசித்து அன்பு காட்டி அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். மாறாக நாம் அவளை சபிக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பொழிவில் அந்த மலை பிரசங்கத்தில் ஒரு வசனத்தில் கூட சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்படி நாம் செய்யும்போது நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நமக்குள் இருக்கிற இயேசு வெளிப்படுவார், அவர் மகிமையான தேவன் என்று அநேக ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி தகப்பனே இந்த நாளிலே கர்த்தாவே எங்களை துன்பப்படுத்துறவர்களை, தகப்பனே வேதனைப்படுத்துறவர்களை, குறை சொல்லுவர்களை, குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களை அப்பா மனதார எங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் ஒரு விசை தேவனே அதற்குரிய கிருபைகளை தந்து தேவரீர் நீர் கிருபை பாராட்டும் போது உம்முடைய அன்பு எங்கள் இதயத்தில் ஊற்றப்படும் போது நாங்களும் அவளை மன்னித்து தகப்பனே மறந்து நன்மை செய்யக்கூடிய திராணியை தேவன் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.